தொழுகை இமாம் ஜமாஅத்தோடு தொழக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதம் முழுக்க எல்லா நாட்களிலும் தராவீஹ் தொழுகைகள் உட்பட எல்லா தொழுகைகளையும், குறிப்பாக நோன்புகளை முறையாக நோக்கக்கூடியவர்களாக இந்த வணக்க வழிபாடுகளை சரியான முறையில் நிறைவேற்றக்கூடிய நல்லடியார்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்து அருள்வானாக. நாம் அல்லாஹ்வுடைய அருளிலே அடியெடுத்து வைத்திருக்கிறோம். அடியார்களை அல்லாஹ் தஆலா கபூல் செய்வதற்கு தான் ஆசைப்படுகிறார். கபூல் செய்வதற்கு ஆசைப்படுவது மட்டும் இல்லாமல் அதற்கான வாய்ப்புகளையும் அல்லாஹ்வே தந்திருக்கிறார். குறிப்பாக இந்த ரமலானுடைய மாதம் எண்ணி பார்க்க முடியாத நன்மைகளை அல்லாஹ் தஆலா இந்த ரமலான் மாதத்தில் வைத்திருக்கிறார். நாம் எல்லாம் காலம் காலமாக கேட்டது ஒன்றுக்கு அதிகப்படியான நன்மை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம், இரண்டு வாங்கினால் ஒன்று இலவசம் என்றுதான் நாம் கேள்விப்பட்டது. ஒன்றுக்கு 20 என்று தருவது இந்த ரமலானுடைய மாதத்தினுடைய பாக்கியம். நாம் அதை பயன்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பள்ளிகள் நிரப்ப வேண்டும். இனி வரக்கூடிய இன்றிலிருந்து ரமலான் முடியும் வரைக்கும் நன்கு ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். எந்த பழக்க வழக்கங்களை நாம் மேற்கொள்கிறோமோ அதுதான் இனி நம் வாழ்நாள் முழுக்க இருக்க போகிறது. முடிந்த அளவுக்கு நம்மிடத்தில் இருக்கக்கூடிய கெட்ட பழக்கங்களை, ஏதாவது ஒரு சின்ன சின்ன கெட்ட பழக்கம் இருந்தாலும் கூட அதையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த ரமலான் மாதத்தில் அல்லாஹ்வுக்காக விட்டுவிட வேண்டும். முழு ஆனந்தத்தோடு நாம் வணக்க வழிபாடுகளை செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய அருளிலே நாம் நுழைந்து விட வேண்டும். அல்லாஹ்வுடைய அருளிலே நாம் நனைந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில நாம் என்ன செய்யணும்? நனைந்து கொண்டே இருக்கணும். அல்லாஹ் அதை தான் நம்மிடமிருந்து ஆசைப்படுகிறார். குறிப்பாக நம்முடைய ஈமான் பத்திரமாக இருப்பதற்குரிய ஏற்பாடுகளை நாம் செய்ய வேண்டும். இன்றைக்கு நாம் 1.25 ஜுசுக்களை நாம் முடித்திருக்கிறோம். 1.25 ஜுசுவை 20 ரக்காஅத்தில் நாம் முடித்திருக்கிறோம். இன்று ஓதப்பட்ட வசனத்தில் ஒரு வசனத்தில் இறைவன் சொல்லுகிறார், "ஃபஇன் ஆமனூ பிமிஸ்லி மா ஆமன்தும் பிஹி ஃபகத் இஹ்ததவ்." ஈமான் கொண்டால் அவர்களை போல ஈமான் கொள். யாரை போல? சஹாபாக்களை போல ஈமான் கொள். ஈமானிடம் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று இறைவன் சஹாபாக்களுக்கு சான்றிதழ் வழங்கக்கூடிய இடத்தில் சஹாபாக்கள் இருக்கிறார்கள். அந்த சஹாபாக்களின் முக்கியமான ஒரு சஹாபிதான் ஏற்கனவே இருந்த ஒரு இபாதத்தை ரமலான் மாதத்திற்கு என்று குறிப்பிடப்பட்ட இந்த தராவீஹ் தொழுகையை மீண்டும் நமக்கு அழகிய முறையில் நடைமுறைப்படுத்தி தந்து இதற்கு 20 ரக்காத்துகளாக நாம் தொழக்கூடியவர்களாக இருக்கிறோம். 20 ரக்காத்துகளை நாம் பரிபூரணமாக தொழ வேண்டும். முழு ஆனந்தத்தோடு ஈடுபாடோடு தொழ வேண்டும். ஈமானம் முழு ஈமானோடும் நிச்சயமாக கூலி கிடைத்தே தீரும் என்கிற முழு உணர்வோடும் இபாதத்து செய்பவர்கள் அவர்களுடைய முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு போய்விடும் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு தருவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இதையெல்லாம் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாள் தராவீஹ் தொழுகைகளுக்கும் இத்துணை சிறப்புகள் இருக்கிறது என்று பல்வேறு கிதாபுகளில் நமக்கு பதிவு செய்யப்பட்டு எத்தனையோ சஹாபாக்கள் சொல்லியிருக்கிறாங்க. முதல் நாள் தொழுதால் இந்த நன்மை, இரண்டாம் நாள் தொழுகைக்கு இந்த நன்மைகள், மூன்றாம் நாளுக்கு இப்படி 30 நாட்களுக்கும் ஒரு முறையான நன்மைகளை மாறி வழங்கக்கூடிய தொழுகைதான் இந்த தராவீஹ் தொழுகை. பரவலாக இன்றைக்கு எப்படி இருக்குன்னு சொன்னா,
முதல் நாள் இருக்கும் கூட்டம் இனி லைலத்துல் கத்ர்ல தான் பார்க்க முடியுது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்றைக்கு நமக்கு மத்தியில் இருக்கு. அஊது பில்லாஹி. எல்லா நாளும் நாம நிரம்பி வழியலாமா இன்ஷா அல்லாஹ். எல்லா நாளும் நாம என்ன செய்யணும், பள்ளிக்கு வந்துடும். வீண் பேச்சுக்களை தவிர்த்து. அதே போல சிலர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, இமாம் தொழ வைக்கும் போது ருக்குவுக்கு வர நேரமா பார்த்து டக்குனு அந்த தக்பீர் கட்டுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது. முழுமையாக தக்பீரை கட்டி ஓதக்கூடிய விஷயங்களை முழுமையாக நாம் குர்ஆனை முழுமையாக கேட்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த தராவீஹ் தொழுகைகளை பேருதலாக நாம் தொடரும். எல்லா வணக்க வழிபாடுகளையும் நாம் என்ன செய்யணும், பேருதலாக செய்யணும். முழு ஈமான், முழு நம்பிக்கையோடும் கிடைத்தே தீரும், அதற்கான பலன் கிடைத்தே தீரும் என்கிற முழு நம்பிக்கையோடும் இந்த வணக்க வழிபாடுகளை நாம் செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி தந்த புரிவானாக. எல்லா நாட்களிலும் நோன்பை பரிபூர்ணமாக நிறைவேற்றக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி தந்த புரிவானாக. எல்லா வேலைகளையும் அல்லாஹ் நமக்கு லேசாக்கி தருவானாக.